வணக்கம். மதுரை ஆப்பிரிக்கா சேனல். நான் கிருஷ்ணன் கலிதாஸ். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, கிண்ணிமங்கலத்தில் 81 சித்தர் பீடம் இருக்குது. ஒரே கோயிலில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏகநாதர் சமேத ஆனந்தவள்ளி அம்மன் அங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிற்பம் இருந்துச்சு. அந்த சிற்பத்தில் பார்த்தாலே தெரியும், கீழே ஒரு சித்தர் இருக்கார். அவருக்கு மேலே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த இதே வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நந்திகேஸ்வர் 2 காலையுமே மடித்து உட்காந்துருக்காரு முன்னாடி. எந்த கோயிலையும் அப்படி பார்க்க முடியாது. இப்படி 2 காலையும் மடித்து உட்காந்துருக்கனால அவர் வந்து சிவசக்தி ஐக்கியமான ஒரு நந்தி. இப்போ இங்கே பார்க்குறது வந்து 8 பாம்பு பின்னி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம கும்பிட்டோம்னா நம்மளுக்கு நாகசர்ப்ப தோஷம்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோயிலுக்கு பின்னாடி இந்த ஒரு நந்தவனம். இந்த இடத்துல ஃபுல்லாக சித்தர்கள் சன்னிதானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை கட்டினவர் ஒரே ஒருத்தர் தான் கட்டியிருக்காரு. இந்த கோயிலோட தூண்களில் பார்த்தீங்கன்னா சின்ன மனித ரூபங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சித்தர்களை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. 81 சித்தர்ஸ், 81 பீப்புள் ஒரே கோயிலில் ஜீவசமாதி ஆகிருக்கிறது வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் கால் வைக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம். இங்கே ஒரு பிள்ளையார் இருந்தார். அந்த பிள்ளையார் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னை கூட்டு போனவர் சொன்னார், அது பிள்ளையார் அப்படின்னார். ஆனால் எனக்கு பார்க்கும்போது அது வந்து சிவலிங்கம் மாதிரியே தெரிஞ்சது. நீங்களும் பாருங்கள், எத்தனை பேர்த்துக்கு அது சிவலிங்கம் மாதிரி. அந்த பாருங்க, மேலே இருக்கிறது வந்து சித்தர்கள் ரூபம் சின்னசாக இருக்கும். ஆனால் நிறையா பர்மிஷன் வாங்கலை இந்த கோயிலை வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு. அதனால் எடுத்தது. இங்கே ஒரு அதிசயமான ஒரு மரம் இருந்துச்சு, அத்தி மரம். ஸோ இந்த அத்தி மரம் இருந்தாலே வந்து அங்கே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் வந்து நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பிள்ளையார் சந்நிதி. எத்தனை பேர்த்துக்கு அந்த பிள்ளையார் வந்து சிவலிங்கம் மாதிரி காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். நன்றி.